பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். பட் எனக்கு ஐடியில் போகணும் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஏன்னா கோனிக்ஸில் காலேஜில் இது எனக்கு எல்லாமே அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதான் வருது எனக்கு. அப்போ எனக்கு வந்து குவியில் கோர்ஸ் படிக்கும்போது எப்படி ஃபுல் ஹேண்டில் பண்ணுறது, பேக் ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாம் கைட் பண்ணாங்க. ஸோ அதே சென்டென்ஸை நான் வந்து அவங்க சொன்னனால மோஸ்ட் சேலரி ஆகிட்டேன். பட் இதை நானும் தமிழ்லேயே டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஆக்சுவலி இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது டிக்கெட் கொரி அதை ரைஸ் பண்ணும்போது ஆப்ஷன் வரும், தமிழ் இங்கிலீஷ் சம்திங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குது. பட் நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணனால பட் எனக்கு வந்து குவியில் என்ன பண்ணேன்னா தமிழ் பீப்புளும் கான்டாக்ட் பண்ணி எனக்கு டீச் பண்ணாங்க. சண்டே ஃபுல்லாக அவங்க தான் எனக்கு வந்து என்ன தெரியலையோ அதை ப்ராப்பராக கைட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு. இப்போ ஆக்சுவலி குவியில் ஸ்டார்டிங்கில் பெண்ணாக டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்கும் போது லைக் HTML முடிக்கும் போது சிஎஸ் முடிக்கும் போது சம்திங் அவங்க வந்து டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டு சம்திங் கிட் ஆப் எனக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை. ஓகே, அவங்க தான் இந்த இதில் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் போஸ்ட் பண்ணணும். சம்திங் வீக்லி எனக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். எல்லாமே ப்ராப்பர் இன்டர்வியூ திங். இப்போ ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணால் இன்டர்வியூ இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது ஸோ நல்லா ப்ராப்பர் பண்ணணும். ஓகே, அந்த ஒரு இது நம்ம ட்ராக் பண்ணோம். அதெல்லாம் பயத்தில் படிக்க ஆரம்பித்தேன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு HCL GUVI பிரேக் த்ரூ பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம அப்ஸ்கில்லிங் இம்பார்ட்டன்ட் அண்ட் அப்ஸ்கில் பண்ணி நீங்கள் ஒரு ஐடி ஜாபில் எப்படி லேண்ட் ஆகலான்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டுடே வி ஹேவ் வித் அஸ் மிஸ்டர் கருப்பசாமி. ஹலோ ப்ரோ. ஹாய். ஸோ உங்களை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் எங்கே படித்தீங்க அண்ட் உங்கள் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் அண்ட் இங்கே HCL GUVIயில் லேண்ட் ஆனது அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலி என் பேர் கருப்பசாமி, நான் தேனி. நான் காலேஜில் படித்தது எல்லாமே நாமக்கல்ல முத்தியம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். என்ன பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியர். பட் எனக்கு ஐடியில் போகணும் ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஏன்னா கோனிக்ஸில் காலேஜில் இது எனக்கு எல்லாமே அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதான் வருது எனக்கு. ஸோ நீங்கள் குவிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா, இல்லை அப்ஸ்கில் பண்ணணுன்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா, என்ன சுச்சுவேஷனில் இருந்தீங்க? ஆக்சுவலி நான் காலேஜ் படிக்கும் போதே கம்பெனி ப்ளேஸ் ஆகிட்டேன், ஐடி கம்பெனி ப்ளேஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலி கால் பண்ணேன், ஐடி கம்பெனியில் கால் பண்ணேன், காலேஜ் முடிச்சோன்னே நான் போயிட்டேன். பட் எனக்கு ஹெல்த் இஷ்யூனால நான் ட்ராப் பண்ண நிலைமை வந்தது, ட்ராப் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு திங்க் பண்ணது எல்லாமே குவி பற்றி. இப்போ நான் சம்திங் ஆட் பார்ப்போம் நம்ம. அப்போ எனக்கு குவி பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா அப்போ எக்ஸாமின். அப்போ அவங்களுக்கு கால் பண்ணேன், குவிக்கு கால் பண்ணேன். அவங்க ஆமாம் இப்போ எஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க சம்திங் சொன்னாங்க. அப்போ ரொம்ப ஏதாச்சும் அப்போ குவி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்போனா கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு HCL GUVI வந்து எப்போ தெரிய வந்துச்சு? ஆக்சுவலி எங்கள் காலேஜ் படிக்கும்போது சர்டிஃபிகேட் வாங்கணும், சம்திங் கோர்ஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்போ வந்து நான் இந்த பிளாட்ஃபார்ம் வாங்கணும்னு தெரில. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொன்னது குவி மூலம் வாங்கலாம் அப்படின்னு கைட் பண்ணாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சம்திங் ஆட்ஸ் பார்த்தேன் யூடியூப்பில், குவி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நான் வந்து படிச்சு கோர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கினேன் குவியில். அப்போ அது மூலம் குவி பற்றி தெரியும் எனக்கு. காட் இட், புரியுது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த மல்டிபிள் இப்போ குவின்னு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்கள் அப்ஸ்கில் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு HCL GUVI தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எந்த மொமெண்ட்டில் நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்க? ஏன் சூஸ் பண்ணேன்னா, இப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே கொலீக்ஸ்ட்டு மற்றவங்க கேட்டேன், எப்படி உங்கள் பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்களா இல்லைன்னு கேட்டேன். அவங்க வந்து சம்திங் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக பதில் சொன்னாங்க. பட் நான் ஏன் ட்ரூவாக பிளைண்டாக குவி சூஸ் பண்ணால், நான் காலேஜ் படிக்கும் போது இருந்தே நான் குவி கோர்ஸ் பண்ணேன். ஸோ அவங்க வந்து எனக்கு இது இருந்துச்சு, ஓகே அவங்க குட் டீச்சிங் பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ட்ரஸ்ட் எனக்கு. ட்ரஸ்ட் மீன்ஸ் எனக்கு வந்து அவங்க கண்டிப்பாக 100% ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஒன்று நான் பிளைண்டாக நம்பிட்டாங்க. ஸோ உங்களுக்கு HCL GUVI ஜாயின் பண்ணும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு? என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சுன்னா, பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. எதனால் குட் டீச்சிங் இருக்கும். அங்கே இந்த பிளேஸ்மெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன் மோஸ்ட்லி. ஓகே, கம்ப்ளீட்டாக பிளேஸ்மெண்ட்ஸ் ஓடிட்டா நீங்கள் ஜாப் அப்ஸ்கில் பண்ணிவிட்டு ஒரு ஜாபில் போய் லேண்ட் ஆகணுன்ற மோட்டில் இது பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே கருப்பசாமி, இப்போது நீங்கள் பண்ண இந்த 6 months கோர்ஸில் உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க HCL GUVIயோட? ஆக்சுவலி நான் வந்து கோர்ஸ் ஜாயின் உடனே என் கோர்ஸ் டைம் வந்து 5 to 7 தான், Monday to Friday. அப்போ மார்னிங் ஃபுல்லாக அந்த என்ன பண்ணி கிளாஸ் போச்சுன்னா நாளைக்கு வந்து ஃபுல்லாக அதை என்ன டீச் பண்ணாங்க அதை நான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ வந்து ஒரு டைம் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஃபுல் ஸ்டாக் படித்ததுனால ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் டேட்டா பேஸ்லாம் நல்லா டீச் பண்ணாங்க. அதில் எனக்கு வந்து மோஸ்ட்லி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அப்புறம் வந்து பேக் ஹேண்ட் நடத்தும் போது கொஞ்சம் சில கான்செப்ட் சுத்தமாக புரியல எனக்கு. அப்போ வந்து ஃபுல்லி எப்படி கேட்கணுன்னு டவுட் இருந்துச்சு எனக்கு. அது போர்ட்டல்லே இருந்து என்ன இருந்துச்சுன்னா, உங்களுக்கு சம்திங்காக கொரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம், நெக்ஸ்ட் டே உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் டிக்கெட் ரைஸ் பண்ணி சம்திங்காக ரைஸ் பண்ணேன். பட் அவங்க வந்து சம்திங்காக டிக்கெட் இது பண்ணவங்க எனக்கு வந்து கோர்ஸ் ஒரு
நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி உனக்கு வந்து இந்த இது புரியலன்னு சொல்லியிருந்தீங்க சம்திங் எல்ஸ். அவங்க வந்து ஃப்ரம் ஆந்திரா திங்ஸ் பர் அவங்க சொல்லியிருந்தனால எனக்கு வந்து ஓகே அவங்க டீச் பண்ணாங்க. பட் எனக்கு கான்செப்ட்லாம் போங்க மோஸ்ட்லி அவங்க வந்து ஸ்டைல் அப்ரோச் எனக்கு கொஞ்சம் புரிய அண்டர்ஸ்டாண்ட். அப்போ அவங்களே சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து இன்னும் கம்யூனிகேஷன் வந்து வீக்காக இருக்கீங்க, நீங்கள் வந்து தமிழ்லேயே கேட்டுக்கோங்க, தமிழ் மீன்ஸ் தமிழ் பீப்புளில் நீங்கள் வந்து டிக்கெட்டை ரைஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க தான் உங்களுக்கு வந்து டீச் பண்ண உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. பட் இதை நானும் தமிழ்லேயே டிக்கெட் ரைஸ் பண்ணேன். ஸோ ஆக்சுவலி டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது டிக்கெட் கொரி அது ரைஸ் பண்ணும்போது ஆப்ஷன் வரும், தமிழ் இங்கிலீஷ் சம்திங் லாங்குவேஜ் சூஸ் பண்ண ஆப்ஷன் இருக்குது. பட் நான் வந்து தமிழ் சூஸ் பண்ணனால பட் எனக்கு வந்து புவியில் என்ன பண்ணாங்கன்னா தமிழ் பீப்புளை கனெக்ட் பண்ணி எனக்கு டீச் பண்ணாங்க. சண்டே ஃபுல்லாக அவங்க தான் எனக்கு வந்து எனக்கு என்ன தெரியலையோ அதை ப்ராப்பராக கைட் பண்ணாங்க எனக்கு. ஸோ அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எனக்கு. அப்போ ஓகே. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் இந்த படிச்சிருக்கிற டைமில் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக ப்ராஜெக்ட் பேஸ்டாக உங்களுக்கு இருந்திருக்கும் கரெக்டாக? ஆமாம். ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணீங்க? நீங்கள் பண்ணதுலேயே உங்களுக்கு பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு நீங்கள் ஃபீல் பண்ணது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி எனக்கு வந்து இப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் நம்மளால் பண்ண முடியும் அந்த எல்லாமே இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் அசைன் பண்ண உடனே என் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுவேன் எனக்கு சுத்தமாக தெரியல. பட் அந்த ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து சம் மென்டார்ஸ் அவங்க வந்து எனக்கு வந்து ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணணும், டிசைன் அப்ரோச் எல்லாமே ஸ்ட்ரக்சர் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அது எனக்கு கொஞ்சம் ஐடியா இருந்துச்சு. அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது சம்திங் நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் மேனேஜ் சிஸ்டம் மணிக்கு ப்ராஜெக்ட் பண்ணேன், ஃபுல் ஸ்டாக் பண்ணேன். அப்போது கொஞ்சம் அது சின்ன பேசிக்கான ப்ராஜெக்ட் தான். பட் பண்ணும்போது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நம்மளால ஃபுல் ஸ்டாக் பண்ண முடியுமா, ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் என்ன ரொம்ப இது பண்ணேன்னா சம்திங் எல்ஸ் செக்யூரிட்டி கான்செப்ட் சம் ஓவர் கான்செப்ட் பஸ் டிக்கெட் புக்கிங் அப்ளிகேஷன் அந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளால் இது பண்ண முடியுது அந்த இது இருந்துச்சு எனக்கு. ஓகே. ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பண்ணும்போது தான் நம்மளால் முழுசாக பண்ண முடியுது, நமக்கு எல்லாம் தெரியுது, சம்திங் ஃப்ரண்ட் ஹேண்டு பேக் ஹேண்ட் எல்லாமே தெரியுது, நம்மளாலேயும் கொஞ்சம் ஒரு அப்ளிகேஷன் மேக் பண்ண முடியும் அந்த ஒரு இது கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அப்போ நம்ம கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாம் அந்த ஒரு இது எனக்கு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுச்சு. இப்போ உங்களோட கரண்ட் ஜாப்லேயும் அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கா? ஓகே. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் நீங்கள் உங்கள் மென்டார்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணீங்க. ஸோ இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் மூமெண்ட் உங்களுக்கு அந்த உங்களோட ஃபேவரட் மென்டார் மூமெண்ட் ஆர் எனி திங் லைக் தட் யூஆர் வெரி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண மூமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி எஸ் மை மென்டார் இஸ் இன் ஆந்திரா ஒன்லி பட் ஹி நோஸ் தமிழ் டூ. ஓகே. பட் தமிழ் டூ இந்த சென்ஸ் அவங்க வந்து இப்போ நான் என்ன மோஸ்ட்லி கிளாஸ் அப்போ மோஸ்ட்லி அடிக்கடி டவுட் கேட்டுருப்பேன் நான். ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க நீங்கள் தான் பணம் கட்டுறீங்க சம்திங் கட்டுறீங்க, அப்போ நீங்கள் தான் உங்களுக்கு என்ன தெரியலையோ நீங்கள் தான் கேட்கணும், அப்போ கூச்சமாக படாதீங்க கேளுங்க அந்த ஒரு சொன்னாங்க. அதை நான் அந்த பாயிண்டை பிடிச்சிக்கிட்டேன். ஓகே. அப்புறம் என்னென்ன டவுட் வருது எனக்கு அப்போ உடனே நான் வந்து டீச் பண்ணும்போது அவங்க ஸ்டாப் பண்ணும்போது எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க சொல்லுவேன். அப்போ அவங்க வந்து ஆக்சுவலி மேம்ங்கிறதே அவங்க வந்து இல்லை யூஸ் பண்ணாங்க, என் பேரே யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி அவங்க ஆக்சுவலி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அப்போ எனக்கு வந்து அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு எனக்கு. அப்புறமேல நெக்ஸ்ட் டேவே இப்போ நீங்கள் கோர்ஸ் நடக்கணும்னா நெக்ஸ்ட் டேவே என்ன பண்ணுவாங்கன்னா குவிலன்னு ஒருத்தவங்க வந்து ஒரு சம்திங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி சும்மா ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. அது வந்து சம்திங் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஈஸினா நம்ம பண்ணுறோம் பட் நம்ம என்ன படிச்சிருக்கோம் அது சும்மா டெஸ்ட் பண்ணி சும்மா கேம் மாதிரி சும்மா பண்ணுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி சும்மா பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் என்னென்னா நீங்கள் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க அப்படி சும்மா டிஸ்பிளே அப்போ எனக்கு நெக்ஸ்ட் டே இவ்வளோ மார்க் நான் ஃபஸ்ட் எடுக்கணும் அந்த கோர்ஸ் பண்ணனால கொஞ்சம் நெக்ஸ்ட்டு ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு எனக்கு படிக்க. எதனால் ஆர்வம் அதிகமாக சொல்ல போனால் எனக்கு அந்த மென்டார்ஸும் சரி எல்லாம் குவி சப்போர்ட்டும் ப்ராப்பராக ரொம்ப இதாக இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. நீட் மீன்ஸ் எனக்கு டவுட்டுக்கும் ஃப்ரீடமாக இருந்துச்சு, எந்த டவுட்டுமே கிளியர் பண்ணுறாங்க. ஓகே. இப்போது நீங்கள் இங்கே புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டு ஸ்கில்ஸ் ஒரு டூல்ஸ் பற்றி சொல்லுங்கள். லைக் முன்னாடி எனக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கிடையாது, பட் இங்கே HCL GUVI ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல்ஸ்லாம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எனிதிங் இருக்கலாம். உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸாக இருக்கலாம், இப்போ எனிதிங் உங்கள் ஒர்க் ஸ்பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸு அதில் வந்து இப்போ எனக்கு மோர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி குவியில் வந்து ஃபுல் ஸ்டாக் கவர் அப்படின்னா சூஸ் பண்ணேன். பட் எனக்கு என்னென்னா இவங்க எப்படி ஒரு ஃப்ரெண்ட் எப்படி இது பண்ணுறது, லைக் ஸ்டிமுலஸ் எப்படி இது யூஸ் பண்ணலாம், எப்படி ஃப்ரேம் பண்ணலாம். மோஸ்ட்லி இப்போ நான் பண்ண போகிற கம்பெனிலையும் மோஸ்ட்லி அதுதான் எப்படி அஸ்டிமில் வச்சு எனக்கு பேசிக்காக ஒன்றுமே தெரியாது. எப்படி அஸ்டிமில் சும்மா நார்மலாக பீட் டாக்கெட் டாக் அந்த சும்மா சிம்பிள் கான்செப்ட் தெரியும். பட் எப்படி ஒரு பேஜை எப்படி க்ரியேட் பண்ணலாம் கூகுளில் தான் கைட் பண்ணாங்க. ஸோ நான் வந்து கூகுளில் தான் எப்படி இல்லாமல் அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது எனக்கு. எப்படி நம்ம மோஸ்ட்லி அப்படியே க்ரியேட் பண்ணலாம்
ஓகே. அப்புறம் வந்து பேக் அண்ட் டெக்னாலஜி லைக் ஸ்ப்ரிங் பூட் அது ரொம்ப எதிர்பார்க்கு. எனக்கு ஆக்சுவலி பேக் அண்ட் ஓவராலாக எனக்கு ஃபுல் ஸ்டாக்னா என்ன எதுவுமே தெரியாது எனக்கு. எப்படி ஃப்ரண்ட் ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி பேக் ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ எப்படிலாம் கைட் பண்ணணுமோ அந்த மாதிரி கைட் பண்ணாங்க. கைட் இன் த சென்ஸ் இப்படி தான் பண்ணணும், அப்ரோச் இருக்கணும், ஓகே. ஸோ அது அப்ரோச் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு இருந்துச்சு. ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, முன்னாடி எனக்கு இந்த டூல்ஸ்லாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டூல்ஸ்லாம் நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, தென் நவ் லேட்டர் ஸ்டேஜஸில் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து ரியல் வேர்ல்டு இன்டர்வியூஸில் நீங்கள் கம்பெனிஸில் போய் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த இதில் வந்து இது உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு? இன்டர்வியூவில் மோஸ்ட்லி எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு ஃபுல் ஸ்டாக்காக எனக்கு வந்து எப்படி அதை ஓரியண்டாக கேட்டிருந்தாங்க எனக்கு மோஸ்ட் இன்டர்வியூவில். அப்போ எனக்கு வந்து குவியில் கோர்ஸ் வைக்கும்போது எப்படி ஃபுல் ஸ்டாக் ஹேண்டில் பண்ணுறது, பேக் ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது எல்லாமே கைட் பண்ணாங்க. ஸோ அதே சென்டென்ஸை நான் வந்து இங்கே சொன்னனால மோஸ்ட்லி செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நவ் லுக்கிங் பேக் ஆஸ் அ லேர்னராகவும் சரி, ஆஸ் அ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாகவும் சரி, ஹவு டு யூ திங்க் யூ ஹவ் சேஞ்ச்ட் ஆஃப்டர் லைக் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் இருக்கு உங்களுக்கு? கோர்ஸ் அப்போ வந்து என் மென்டார் சொன்னாங்க, எப்போயும் உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா ஸோ ஃபீல் டு ஃப்ரீ ஆஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், கொஸ்டின் கேட்கல அவங்கள்ட்ட. அப்போ திரும்ப கேட்டுதாங்க, பயப்படாதீங்கப்பா, பயங்கிறது இல்லை சம்திங் அந்த வேர்டு சொன்னாங்க. எனக்கு சம்திங் தான் நியூவாக சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அப்போ ஆன்சர் அந்த ஒரு சர்டிஃபிகேட் இருந்துச்சு. நம்ம தெரியல, நம்ம கேட்குறோம், அவங்க சொல்கிறாங்க, எதுக்கு நம்ம பயப்படணும். ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாங்க எனக்கு. அப்புறம் வந்து அவங்க என்னென்ன குவி கோர்ஸ் அப்போ என்ன டீச் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபுல்லாக எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே எனக்கு ரொம்ப கம்யூனிகேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க என்ன டீச் பண்ணாங்களோ அதே தான் இங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஓகே. இந்த குவியோட லேர்னிங் அப்ரோச் வந்து உங்களோட இந்த டொமைன் ஸ்விட்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை உங்கள் ப்ரொஃபஷனல் கரியர் பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த லேர்னிங் அப்ரோச் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? ஆக்சுவலி குவியில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு கோர்ஸ் முடிக்கும் போதே லைக் HTML முடிக்கும் போது, CS முடிக்கும் போது சம்திங் அவங்க வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட்டு சம்திங் கிட்டாப்னு எனக்கு மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை. அவங்க தான் இந்த இதை ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா இங்கே தான் போஸ்ட் பண்ணணும். வீக்லி எனக்கு வந்து டெஸ்ட் இருக்கும். எல்லாமே ப்ராப்பர் இன்டர்வியூ திங். இப்போ ஒவ்வொரு கோர்ஸ் பண்ணால் இன்டர்வியூ இருக்கும். ஸோ எனக்கு வந்து அப்போ இன்டர்வியூ பண்ணும்போது டெஸ்ட் பண்ணும்போது ஸோ நல்லா ப்ராப்பர் பண்ணணும். ஓகே. அந்த ஒரு இது க்ராக் பண்ணணும், அதெல்லாம் பயத்தில் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ மற்ற கோர்ஸு எப்படின்னு தெரியல, பட் நான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் தான் கால் பண்ணேன். இப்போ எனக்கு வந்து ஒவ்வொரு டவுட்டாலுமே எனக்கு ஒரு டெய்லி ஒரு நெக்ஸ்ட் டே ஒருத்தவங்க கால் பண்ணி 2 1 6 மாதிரி கண்டக்ட் பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இப்போ வந்து டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து சரி ரொம்பவே இருக்காங்க, ஸோ நம்ம டவுட் கூச்சமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அது போர்ட்டலில் கோரி ஆப்ஷன் பண்ணேன் சம்திங் நீங்கள் வந்து என்ன உங்களுக்கு தெரியல அதை மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டே ஒருத்தவங்க இண்டிவிஜுவலாகவே கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா தெரியல அப்படின்னு அவங்களே நம்ம கைட் பண்ணுவாங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு கரண்ட்டாக நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம், இது வந்து இந்த கோர்ஸ்க்கு முன்னாடி இதெல்லாம் நான் பண்ணுவேனான்னு நான் இமேஜினே பண்ணதில்லை, பட் நவ் ஐ எம் டூயிங் இட் வித் சச் அ கான்ஃபிடன்ஸ். அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற ஒரு விஷயம் என்னது? ஆக்சுவலி எனக்கு குவியில் டீச் பண்ணது சம்திங் எனக்கு வந்து அங்கே எல்லாமே சொல்லப்போனால் லைக் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஹேண்டு எதுவுமே சுத்தமாக எந்த ஐடியாவுமே எனக்கு இல்லை. ஓகே. ஓகேவா, குவியில் எனக்கு வந்து கோர்ஸ் பண்ணக்கப்போ தான் ஐடியாவாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா எப்படி நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டு டிசைன் பண்ணுறது, எப்படி நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறது, பேக் ஹேண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, திங் எனக்கு அவங்க ப்ராப்பராக கைட்னஸ் கொடுத்தாங்கனால தான் நான் வந்து ஒரு கம்பெனி போயும் சர்வே இந்த சென்ஸ் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி அவங்க எனக்கு வந்து மோஸ்ட்லி நான் ப்ராஜெக்ட் எதுக்கே நான் யூஸ் பண்ணுறது ஜாவா ஸ்கிரிப்ட். ஆக்சுவலி ஜாவா ஸ்கிரிப்ட் பற்றி அவங்க அவேர் இல்லை எனக்கு. நான் குவியில் தான் மோஸ்ட்லி லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே. ஆக்சுவலி இல்லை ஜாவா ஸ்கிரிப்டும் கொஞ்சம் பேசிக் இருந்தாலுமே அவங்க ப்ராஜெக்ட் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி பண்ணணும், அந்த ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் எப்படி பண்ண ஐடியா கொடுத்தாங்க. ஓகே. ஐடியா அவங்க வந்து ஐடியா மட்டும் இல்லை அவங்க பண்ணியும் கொடுத்தாங்க. பண்ணினா இது ஒரு வந்து குவியில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த பண்ணுங்கப்பா அப்படின்னு கொடுக்கல, அவங்க வந்து ப்ராஜெக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டினாங்க. ப்ராஜெக்ட் இப்படி தான் பண்ணணும் பாருங்கன்னு, HTML தான் ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அவங்களே பண்ணி காட்டினாங்க. ஸோ அவங்க பண்ணக்கப்போ எனக்கு ஐடியா வந்துச்சு, ஓ இப்படி தான் பண்ணணும்னு. அந்த ஐடியா தான் நான் ப்ராஜெக்டே பண்ணேன் குவியில். ஆக்சுவலி ஏன்னா அவங்க வந்து கோர்ஸ் மட்டும் பண்ணல, எல்லாத்தையுமே அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கைட் பண்ணுறாங்க. கைட் இன் த சென்ஸ் கோர்ஸு ப்ராஜெக்ட் முடிச்சோன்னா அவங்க இல்லை சம்திங் எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வர TSA AWS அவங்க வந்து ப்ராப்பராக டீச் பண்ணி ப்ளஸ் குட் கைடன்ஸ் ரொம்ப இருந்துச்சு. கைடன்ஸ்னால் ஒவ்வொரு டீம் நம்ம கான்டாக்ட் ஹெல்ப் நமக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு விஷயத்தில் டவுட் இருந்துச்சு, இந்த கோர்ஸ் எனக்கு இருக்குமேலாம் சூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ எனக்கு இந்த இங்கிலீஷ் கோர்ஸே வேண்டாம் தமிழை மாறுறதுக்கு அவங்க வந்து ப்ராப்பராக அதுக்கும் எது சொல்கிறது கைப்படாங்க. ஸோ குவியில் உங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை ஒன் வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையில் ட்ரஸ்ட்.
அண்ட் ஸோ இப்போ புதுசாக இப்போ HCL குவியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இப்போது ஒரு டிசிஷன் எடுக்காமல் இது ஜாயின் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களோட சஜஷன் என்னவா இருக்கும்? ஆக்சுவலி என்ன சஜஷன் என்ன இருக்குன்னா, யோசிக்கிறீங்க ஜாயின் பண்ணிடுங்க. அது ஏன் என்ன ஜாயின் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இப்போ சம்திங் வந்து குவியில் ஜாயின் பண்ணலாமா வேணாம்னு யோசிக்க எதுக்குன்னா நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா குவியில் ஜாயின் பண்ணும்போது அங்கே வந்து குட் டீச்சிங் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுறீங்கன்னா குட் டீச்சிங் இருக்கணும், பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப இருக்கணும், அதெல்லாம் போய் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி யோசிக்க ஜாயின் பண்ண அவங்க ப்ராப்பராக கைடன்ஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே அவங்க வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். கால் பண்ண கொரியர்ஸ் போர்ட்டல்லே நீங்கள் வந்து அந்த சந்தேகத்தையும் கொரியர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து எனக்கு இது புரியல, எனக்கு இது டவுட்டாக இருக்குது, பிளேஸ்மெண்ட் வாங்கி தருவீங்களா, அது அந்த விஷயமா டவுட் எதுனாலுமே நீங்கள் கேட்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபீஸ் ஃபுல்லாக கட்ட முடியல அப்படி சொன்னால் அவங்க அதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எல்லாத்துமே ஃப்ளெக்சிபிள் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பிளைண்டாக நீங்கள் வந்து குவி நம்பலாம். ஓகே. ஸோ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இருந்துச்சு? மாக் இன்டர்வியூஸ் அண்ட் உங்களுக்கு இன்டர்வியூ ட்ரைனிங்க்கு அந்த ரிலேட்டடாக குவியோட சப்போர்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி குவியில் கேட்டேன், பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் எப்போ ப்ரொவைட் பண்ணுவீங்கல்ல. இல்லைங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் கோர்ஸை முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த மார்க் இன்டர்வியூ நீங்கள் ப்ளேஸ் ஆகணும். அப்படி ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது ஏன் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா, நீ இங்கே பிளேஸ் பண்ண எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் உங்களுக்கு இன்னும் பிளேஸ்மெண்ட் இன்னும் உங்களுக்கு இந்த இன்டர்வியூ வந்து இன்னும் ப்ராப்பராக பேசலைன்னா அதுக்கு கைடன்ஸ் தரணும். அதுக்காக தான் எடுத்த உடனே பிளேஸ்மெண்ட்டுக்கு உங்களை சென்ட் பண்ணிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களே பார்ப்பாங்க, இவன் வந்து நல்லா பண்ணுறான், கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவான், அவங்களுக்கு நம்பிக்கை தரணும். அதெல்லாம் வந்து என்னென்னா திரும்ப அவங்களுக்கு வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒன்று பண்ணலாட்டி உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து 3 டைம் வந்து மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான் நீங்கள் சரியாக பண்ணி தூக்கிடுவோம் அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து எத்தனை மார்க் இன்டர்வியூ பண்ணுவோம். சப்போஸ் அவங்களுக்கு வந்து தெரியும் இவன் கண்டிப்பாக ப்ளேஸ் ஆகிடுவான், அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து தான் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாதா, இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி அட்டன் பண்ணுவோம், கம்பெனி சும்மா எல்லா பிளேஸ்மெண்ட்லையும் கம்பெனி கோர்ஸ் முடிஞ்சு பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டுக்கு சும்மா கடமைக்கு கம்பெனி சென்ட் பண்ணுவாங்க. அங்கே போய் நான் ப்ளேஸ் ஆகலை அந்த ஃபீல் பண்ண அந்த இது விட மாட்டாங்க. அப்போ அவங்களுக்கே நம்பிக்கை கொடுக்க விதமாக தான் அவங்க மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குதுன்னு அந்த அவங்களுக்கே கான்ஃபிடன்ட் அப்போ தான் அனுப்புவாங்க. அப்போ எதனால் நமக்கும் கமெண்ட் வரும், அதனால தான். மோஸ்ட்லி நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னை வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, ஆந்திராக்காரங்க, அவங்க வந்து சம்திங் எனக்கு கொரியரைஸ் பண்ணேன். அவங்க அந்த கொரியரைஸ் பண்ணதுனால அவங்க தான் எனக்கு டீச் பண்ணாங்க. பட் இங்கிலீஷ் புரியல, தமிழ் டீச் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தேன். அப்போ ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க டிஎஸ் கிளாஸ் அவங்க டீச் பண்ணாங்க. ஸோ அவங்கும்போது என் பேரை மென்ஷன் பண்ணி, கருசமி உன் ப்ராஜெக்ட் நான் அந்த வியூ பண்ணேன், செம்மையாக பண்ணியிருந்தேன், ஸோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ சம்திங் எனக்கு வந்து கூஸ்புங்க அதிகமாக இருந்துச்சு. அது இவரே நமக்கு ஒன்றும் தெரில, இங்கிலீஷ் சம்திங் அது இந்த ஃப்ளோ தெரில சொல்லும் போதே எனக்கு வந்து சம்திங் நம்ம இன்னும் இது பண்ணுவோம். அப்போ அவரே வந்து பாசிட்டிவ் வியூ பண்ணி என் பேரை மென்ஷன் பண்ணி சொல்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கூஸ்புங்க அதிகமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா எல்லா முன்னாடியும் அப்ரிஷியேட் நல்லா பண்ணுறாங்க. டெய்லியும் பண்ணிக்கு என்ன கிளாஸ் படித்தோம், அடுத்த நாள் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் மார்க் இன்டர்வியூ கண்டும்போது மல்டிபிள் கொஸ்டினாக தான் இருக்கும். அது வந்து சும்மா போட்டால் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அது வந்து டிஸ்பிளே ஆகும், யார் அதிக மார்க் எடுத்துருக்கீங்க அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் சும்மா. ஸோ நமக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு அந்த இது நமக்கு தெரியும்ல, அப்போது நம்ம கொஞ்சம் நமக்கே பெருமையாக இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த நமக்கே பெருமையானால ஐயோ நம்ம பேர் வரலையே, அப்போ நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும், மோட்டிவேஷனாக இருந்துச்சு எனக்கு. தட்ஸ் ஸோ நைஸ் ஆக்சுவலி. அந்த ஒரு இதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டார்டிங் கோச் ஜாயின் எப்போ ஜாயின் பண்ணியோ அப்போ இருந்து உங்களுக்கு டேக் கேர் நல்லா ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் சென்ஸ் எல்லாமே எப்படி லேர்ன் பண்ணலாம், உங்களுக்கு வந்து என்ன மாதிரிக்கு இன்புட் கொடுக்கணும், எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு. ஓகே, தட்ஸ் ஸோ நைஸ். தேங்க்யூ மிஸ்டர் கருப்பசாமி ஃபார் ஷேரிங் அ ஜர்னி வித் அஸ் and I wish you very all the best for your future. With this we are coming to an end of today's podcast with Mr. கருப்பசாமி. அவரோட ஜேர்னி வித் HCL GUVI நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம வந்து இன்னொருத்தரோட கரியர் ஜேர்னி வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.